அன்பு நெஞ்சங்களுக்கு வணக்கம். அக்னி பரீட்சை சிறப்பு நிகழ்ச்சிக்கு அனைவரையும் அன்புடன் இனிதுடன் வரவேற்கிறோம். 45 ஆண்டுகளாக சட்டமன்ற உறுப்பினர், 10 தேர்தல்களில் தொடர்ந்து வெற்றி, 10வது ஆண்டாக முதலமைச்சர், எளிமையானவர், எளிதில் அணுகக்கூடியவர் என பல அடையாளங்களை கொண்டவர் கேரள மாநிலத்தின் முதலமைச்சர் மாண்புமிகு திரு உம்மன்சாண்டி அவர்கள். அவர்தான் இன்றைய நமது அக்னி பரீட்சை நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர். எனவே எங்கள் உங்கள் சார்பில் அவரை வரவேற்று அக்னி பரீட்சை நிகழ்ச்சியை தொடங்குவோம். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். முதலில் உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். ஏன்னா இடைத்தேர்தல் மிகப்பெரிய ஒரு வெற்றியை நீங்க கிடைச்சிருக்க, அருவிக்கரை இடைத்தேர்தல் மிகப்பெரிய வெற்றி கிடைச்சிருக்கு உங்களுக்கு. அந்த வெற்றியை நீங்க எப்படி பார்க்கறீங்க? See, we have a very good election result in this by-election at Aruvikare. So, the ruling United Democratic Front, UDF, is worked together. Our United Front is together, and the Congress Party is leading this United Front. Congress Party is also united. So all these factors helped us. ஆனால் நீங்க பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் தலைமையிலான உங்கள் யூடிஎஃப்ல பல குற்றச்சாட்டுகள், அலிகேஷன்ஸ் நிறைய இருந்தது. அதாவது தற்போது பெருசாக பேசப்படும் விஷயம் பார் ஸ்கேண்டல், அதுக்கு முன்னாடி சோலார் ஸ்கேம் போன்ற பல ஸ்கேம்ஸ் குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்டது. இப்ப இந்த வெற்றி இந்த குற்றச்சாட்டுகள் பொய்யானதுன்னு நிரூபிச்சுட்டு நினைக்கிறீங்களா நீங்க? See, the Kerala people generally they like the positive politics. Last 4 years, in the slogan of this government, UDF government, development and care. One hand, development. We have already started the major dream projects of Kerala. Kannur Airport, Kochi Metro, a smart city, and finally the Vizhinjam transshipment port. So we are at it for the development schemes, benefit of the people. The opposition party, the Marxist party led LDF. They are always saying some allegations. They are creating controversies. But nobody believes these allegations. நீங்க அப்படி சொல்றீங்க. நீங்க வளர்ச்சி ஒரு பக்கம், மக்கள் நலன் ஒரு பக்கம்னு சொல்லி உங்களுடைய தாரக மந்திரமா வச்சிருக்கேன்னு சொல்றீங்க. ஆனா நீங்க பார்த்தீங்கன்னா தொடர்ந்து மார்க்சிஸ்ட் தலைமையிலான எல்டிஎஃப் தொடர்ந்து உங்கள் மீதும், உங்களுடைய கட்சியினர் மீதும், உங்கள் அரசாங்கம் மீதும் தொடர்ந்து குற்றச்சாட்டுகளை வைத்துக் கொண்டே வராங்க. ஆதாரம் எங்க கிட்ட இருக்குன்னு சொல்றாங்க. வழக்கு தொடர்ந்து இருக்காங்க, வழக்கு நடந்துட்டு இருக்கு. அதனால எந்த ஊழலுமே நடைபெறலன்னு உங்களால உறுதியா சொல்ல முடியுமா? Last 4 years we are in power. There were so many elections. All the elections we won, they lost. Then I openly said, this election is a referendum of my government. And everybody was surprised. I took the challenge and we won the election. I will give the credit to the united work of the UDF. இருந்தாலும் இந்த அருவிக்கரை தேர்தலை பொறுத்த மட்டில் யூடிஎஃப் ஒரு பக்கம், எல்டிஎஃப் ஒரு பக்கம். ஆனா மூன்றாவதாக பாரதிய ஜனதா கட்சி இந்த தேர்தலில் குறிப்பிடத்தக்க கிட்டத்தட்ட 30,000 வாக்குகள் வாங்கியிருக்காங்க. 30,000 வாக்குகள் அது முன்னாள் மத்திய அமைச்சர் ராஜகோபால் வாங்கியிருக்காரு. இது சாதாரண விஷயம் அல்ல. கேரளாவில் பாரதிய ஜனதா தலை தூக்குகிறதா? See, BJP got more votes comparing to the earlier elections. Mr. O. Rajagopal, he is the former union minister and is the senior most leader of the BJP. He has some influence in the society. So அவருக்கு கிடைத்த தனிப்பட்ட செல்வாக்கு கிடைத்த வெற்றின்னு சொல்றீங்க. இது பாரதிய ஜனதா கட்சிக்கு கிடைத்த வெற்றி அல்ல. See that
Bharatiya Janata Party is trying their best to get some position in Kerala. But up to this time, Kerala people did not give any position in the assembly or in the parliament. மோடி சுனாமிக்கு வந்து கேரளாவில் வேலை இல்லைன்னு சொல்றீங்க நீங்க. Yes, Modi's, there was no effect in the last parliament election. And the last 1 year, the performance of the Prime Minister and also the BJP party is not up to the expectation. They gave so many promises during the election time, but now they are struggling to keep up their words. ஆனால் இந்த இடைத்தேர்தலை பொறுத்த மட்டும் உங்களுக்கு கிடைத்த வெற்றி வந்து உங்களுடைய 4 ஆண்டு கால ஆட்சிக்கு கிடைத்த வெற்றின்னு நீங்க சொல்றீங்க. Yes, yes. அப்படி ஒரு நிலையில நீங்க ஜெயிச்சிருக்கீங்க. சோ மக்கள் கிட்ட வந்து உங்களுக்கு பெரிய செல்வாக்கு இருக்குங்கிறது, யூடிஎஃப்க்கு பெரிய செல்வாக்கு இருக்கிறது மீண்டும் ஒரு முறை நிறுவனம் செய்யப்பட்டிருக்கு. இந்த சூழ்நிலையில எதிர்க்கட்சிகள், குறிப்பா மார்க்சிஸ்ட் தலைமையிலான எதிர்க்கட்சிகள் எல்டிஎஃப் உங்கள் மீது குற்றம், உங்களுடைய சோலார் ஸ்கேம் என்று உங்கள் மீதே குற்றம் சாட்டியிருக்கிறார்கள். மற்றும் தற்போது உங்களுடைய நிதி அமைச்சர் மீது மணி மீதும் குற்றம் சாட்டியிருக்கிறார்கள். எனவே எங்கள் மீது குற்றம் இல்லை, வழக்கு தொடருங்கள், நாங்கள் சந்திக்க தயாரான உறுதியா உங்களால் சொல்ல முடியுமா? See that nobody believe all these allegations. The CPM always leading a negative politics. They are creating allegations, they are creating confusion, and we lost so many opportunities because of the negative politics of these communist parties. As you know that Vizhinjam is a dream project of Thiruvananthapuram and Kerala state. Last 25 years we are struggling for this project. ஆனா அந்த திட்டத்துல, அந்த ப்ராஜெக்ட் நீங்க சொல்ற விழிங்கம் ப்ராஜெக்ட்ல வந்து பாரதிய ஜனதா அரசு உங்களுக்கு அழுத்தம் கொடுத்தனால தான் நீங்க அதை ஏற்றுக்கணும். ஏன்னா அந்த ப்ராஜெக்ட் வந்து அதானி நிறுவனம் மூலமா செய்யப்படுகிறது. அவர் வந்து பாரதிய ஜனதா அரசுக்கு வேண்டப்பட்டவராக கருதப்படுபவர். அவங்களுடைய அழுத்தம் தான் உங்களுக்கு இந்த திட்டத்தை வந்து நீங்க உடனடியாக ஒத்துண்டீங்க. உங்க கேபினெட் கிளியர் பண்ணதுக்கு காரணமே அதுதான் என்று கூறப்படுது. இல்லைன்னா தமிழ்நாட்டுடைய குளச்சலுக்கு அந்த திட்டம் போய்விடும் என்ற பயத்தின் காரணமாக தான் நீங்க எடுத்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி மார்க்சிஸ்ட் குற்றம் சாட்டுறாங்க. See that Vizhinjam is our dream project. Finally, we have make it. But as usual, CPM is trying to oppose all the progressive and development activities, including Vizhinjam. பாரதிய ஜனதா அரசுடைய மத்திய அமைச்சர் வந்து நேரடியாக சொன்னார், நீங்க இந்த ப்ராஜெக்ட்ல உடனடியாக முடிவு எடுக்கலனா நாங்க இந்த ப்ராஜெக்டை வந்து குளச்சலுக்கு கொடுக்க வேண்டி வரும் என்று வெளிப்படையாகவே பாரதிய ஜனதா அரசு, மத்திய அரசு தெரிவிச்சது. அது உங்களுக்கு ஒரு அழுத்தமா நீங்க நினைக்கலையா? See that I don't think any effect of that interference. We will complete all the formalities, and Mr. Adani, he took the contract, and we are expecting to sign the agreement at any moment. இந்த 4 ஆண்டுகள் நீங்க முதலமைச்சராக இருந்திருக்கீங்க. இந்த 4 ஆண்டுகள் முதலமைச்சராக இருந்ததுல நீங்க சாதிச்சது என்ன, சாதிக்க தவறியது என்ன? See that I want to do more and more things. I am not satisfied with my achievements. Some are there. Even then I want to work more. But now we are already started so many big projects. Airport, smart city project, metro and light metro for Trivandrum and Kozhikode and Vizhinjam. So many major projects we are started. So we are at it. மக்களின் ஆதரவு உங்களுக்கு இருக்குன்னு நினைக்கிறீங்க. இப்ப இந்த இடைத்தேர்தலில் அபார வெற்றி பெற்றிருக்கீங்க. இது வந்து அடுத்த ஆண்டு 2016ஆம் ஆண்டு நடைபெற சட்டப்பேரவை தேர்தல் வந்து எதிரொலிக்கும் நீங்க நினைக்கிறீங்களா? ஏனால் கேரளாவை பொறுத்த மட்டில் ஒவ்வொரு 5 ஆண்டுகளுக்கும் ஆட்சி மாறி மாறி வந்து கொண்டிருக்கிறது. எனவே வரும் ஆட்சி எப்படி இருக்கும் வரும் காலத்துல? That is the usual tradition of Kerala politics. Once UDF, after that LDF, that is going and coming like that. But this time, I am quite sure the UDF will come back.
மீண்டும் நீங்கள் ஆட்சியை பிடிப்பேன்னு சொல்றீங்க. இந்த 4 ஆண்டு கால ஆட்சியில வந்து கேரள மக்களுடைய மனசுல நீங்க இடம் பிடிச்சிருக்கீங்க, பெரும் சக்தி ஆதரவு உங்களுக்கு வந்திருக்குன்னு சொல்றீங்க. ஆனால் இந்த கடந்த 4 ஆண்டு காலத்து ஆட்சியில உங்களுடைய அண்டை மாநிலங்கள் தமிழ்நாடு, ஆந்திரம், உங்களுடைய உறவு எப்படி இருந்துன்னு நினைக்கிறீங்க? We have a very good relations with Tamil Nadu. A lot of Keralites are living in Tamil Nadu. And we have a very close connections. And we want to continue that good relations. மக்களிடையே உறவு இருக்கு. அரசாங்கம் இடையே தமிழ்நாட்டு அரசாங்கத்திற்கும் உங்கள் அரசாங்கத்திற்கும் உறவு எப்படி இருக்கு? I met Srimati Jayalalitha ji. We had shared the platform, one platform in connection with the 100th year of the cinema. And regarding this Mullaperiyar, we always explain our stand. We are always for Tamil Nadu for giving water. We are never opposed giving water. Our only concern is the safety of the people of Kerala. பாதுகாப்புன்னு நீங்க சொல்றீங்க, கேரளாவோட பாதுகாப்புன்னு சொல்றீங்க. ஆனா அணை முல்லைப்பெரியார் அணையை பொறுத்த மட்டில் அணை வந்து உறுதியாக இருக்கிறது, எந்த ஒரு பாதிப்பும் இல்லை என நிபுணர் குழு எக்ஸ்பர்ட் கமிட்டி அவங்களும் சொல்லியிருக்காங்க. அதை உச்சநீதிமன்றம் சுப்ரீம் கோர்ட் they have also accepted, அவங்களும் ஏற்றுக்கொண்டிருக்காங்க. 2 பேரும் ஏற்றுக்கொண்டு பாதுகாப்பா இருக்குன்னு சொன்ன பிறகும் நீங்க ஏன் அதை நம்ப மாட்டேன்றீங்க? See, this dam is 118 years old dam. The technology is very old technology. See, that dam is maybe safe at the present state of affairs. But any type of calamity, earthquake or something else, what may happen? We had a very bad experience of tsunami. We never thought such a calamity in our state. But washed away the villages. Lot of people have died. So then we are all very anxious about the safety of our people. ஆனால் நிலநடுக்கம் இந்த பகுதியில் நிலநடுக்கம் வருவதற்கான வாய்ப்பே இல்லை. மிக குறைந்த அளவில் லோ இன்டென்சிட்டி தான் வரும், பெரிய இன்டென்சிட்டி வருவதற்கான வாய்ப்பே இல்லை என்று பல முறை நிபுணர்கள் குழு வந்து அறிக்கை அளிச்சிருக்காங்க. ஆனா நீங்க எப்படி நிலநடுக்கம் வரும்னு எதிர்பார்க்கறீங்க? அப்படின்னா நாட்டில் எந்த வளர்ச்சி திட்டமும் செய்ய முடியாது, எல்லாமே ஒரு பாதுகாப்பு இல்லாத நிலையில தான் இருக்கு. That is our concern. See, that old dam, old technology, and some extraordinary situation happen, like a big earthquake or anything. So we are only concerned about that our safety of the people. So we are for it. So our slogan, water for Tamil Nadu, safety for Kerala. தமிழகத்துக்கு தண்ணீர் கொடுக்க தயாரா இருக்கீங்க, பாதுகாப்பு கேரளாக்கு வேணும்னு சொல்றீங்க. நீங்க வந்து ஒரு மூத்த அரசியல் தலைவர், இந்திய அரசியல் சாசனத்தை வந்து மதிக்கிறவர், 10 ஆண்டுகள் முதலமைச்சராக இருந்திருக்கீங்க. உச்சநீதிமன்றம் சொல்கிற ஒரு தீர்ப்பை வந்து ஒரு மாநில முதலமைச்சராக நீங்க ஏற்றுக்கொள்ள வேண்டும் இல்லையா? நீங்களே வந்து உச்சநீதிமன்ற தீர்ப்பை மதிக்கலனா who will respect the Supreme Court order? Supreme Court has given a clear cut directions in this case. Yes, Supreme Court verdict is there. We admit and we respect that verdict. Even then our anxiety is there. The dam is safe according to the expert committee and Supreme Court verdict. But who knows what happened tomorrow? இல்ல நிலநடுக்க வரைபடத்துல வந்து zone 2ல தான இருக்கு, அதனால பயப்பட வேண்டிய அவசியமே இல்லையே. அப்படி ஒரு சூழ்நிலையில why should you are having a fear on that? See, that we had very bad experiences, including the tsunami. So I don't know why Tamil Nadu is opposing for a new dam. We are ready to give any assurance. அதேதான் நானும் கேக்குறேன், ஏன் நீங்க பிடிவாதமா அந்த அணையை இடிக்கணும் அப்படி ஏன் பிடிவாதமா இருக்கீங்க? No. So we don't want to disturb the water supply to Tamil Nadu for a single day.
we are ready to construct new dam without any damage to the present dam. இல்ல இந்த அணையே வந்து உறுதியாக பலமாக சேஃப்டியாக இருக்கும் பொழுது எதற்காக ஒரு புதிய அணை வேண்டும்னு சொல்றீங்க? I have already told you this dam is old more than 118 years and the old technology is there. So that anxiety is there. இந்த காலத்துல படிச்ச இன்ஜினியர்ஸ் எல்லாரும் சொல்றாங்க, சயின்டிஸ்ட் எல்லாரும் சொல்றாங்க இந்த அணை பாதுகாப்பா இருக்கு, பயப்பட வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லும்போது எதற்காக இந்த தேவையற்ற பயம்? We are not opposing giving water to Tamil Nadu, but we are really anxious about the safety of the. நீங்க இப்படி சொல்றீங்க, புதிய அணை கட்ட போறோம்னு சொல்றீங்க. புதிய அணை கட்ட போவதற்கான டீடைல்டு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்ல மிக தெளிவா குறிப்பிட்டிருக்கல, முல்லை பெரியார் is purely an intra Kerala river and Tamil Nadu has absolutely no right in முல்லை பெரியார் water என்றும் sharing waters with others என்பதற்கு எதிராக subject to availability என்றும் சொல்லிருக்கீங்க. இது subject to availability இருக்கும்போது தண்ணீர் இருந்தா தான் கொடுப்போம், இல்ல தண்ணீர் கிடையாதுன்றதுன்னு அர்த்தம். So that in that respect I have got the details. Documents என்கிட்ட இருக்கு, மிக தெளிவா இருக்கு அதுல. I will give you the assurance that we are for it. We are very clear. Water for Tamil Nadu, safety for Kerala. That is our slogan. இல்ல இதே தான் சொல்றேன். உச்சநீதிமன்றம் வந்து காவிரி வழக்கு, அதாவது கர்நாடகத்தோட காவிரி வழக்குல இவ்வளவு தண்ணீர் கொடுக்கணும்னு சொல்லிருக்காங்க. ஆனா இன்னும் கர்நாடகா தண்ணீர் கொடுக்கல. கேட்டா தண்ணீர் எங்க கிட்ட இல்லன்னு தண்ணீர் கொடுக்க மாட்டேன்றாங்க. அதே ஒரு நிலை தான முல்லை பெரியார் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. நீங்களும் நாளைக்கு தண்ணி கொடுக்க மாட்டேன்னு சொன்னா என்ன உறுதி, உத்தரவாதம் என்ன கொடுக்குறீங்க? Definitely we are ready to give you any assurance, but we have to make sure about the safety of our people, that's all. This agreement is 999 years. Today is only 118 years. So nobody say that this dam will last for 999 years. எந்த ஒரு அணைக்கும் சொல்ல முடியாது இல்லையா? Nobody can say. Even for Idukki Dam you cannot say that. It will long last for 100 years or 200, we can't say that because பேரிடர் நீங்க சொல்ற disaster, calamity, natural calamity எதுக்கும் வரும் இல்லையா? So the only question is new dam today or tomorrow. Tamil Nadu saying tomorrow, we are saying today. Tamil Nadu never said tomorrow. ஒரு பிரச்சனையே வராத போது எதற்காக? ஏன்னா இதுல பொலிட்டிக்கல் பிரஷர் இருக்கனால தான், நீங்க உங்க பொலிட்டிக்கல் கெயின்ஸ்க்காக தான் யூடிஎஃப்பும் சரி எல்டிஎஃப்பும் சரி இந்த பிரச்சனையை வந்து கையில் எடுத்து எமோஷனலா மக்கள் கிட்ட கொண்டு போறீங்கன்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. We are adopting a very peaceful approach. Very peaceful approach. We never create any bad blood between the Tamil Nadu and Kerala. We want to continue the best relations, cordial relations, no doubt. But at the same time, we really worry about the safety of our people. That is so. Our only the request is to understand our concern about the safety of our people. இல்ல ஒருவேளை நீங்க புது அணை கட்டுறீங்கன்னு வெச்சுப்போம். புது அணையை கட்டும்போது அந்த அணையை முல்லை பெரியாறு போன்றே அந்த அணையுடைய முழு பராமரிப்பு மற்றும் அந்த அணையோட கட்டுப்பாடு அனைத்தையுமே தமிழகத்துக்கு கொடுக்க தயாரா இருக்கீங்களா? See that we are open to discuss all these things. I have already pointed out that our general approach, we are never opposing giving water to Tamil Nadu. We are planning to construct new dam only for the safety of the people of Kerala. So, but unfortunately, Tamil Nadu is opposing new dam at any cost. அது பயப்படுறாங்க தண்ணி கொடுக்க மாட்டீங்களோன்னு. As far as the water is concerned, there is no objection. So our stand is very clear. We know the importance of the Mulla Periyar water for the Tamil Nadu. 4-5 districts are surviving. 60 லட்சம் மக்கள் அதை எதிர்பார்க்கிறாங்க. With this water. So we know. See, the Tamil Nadu the people are also our brothers and sisters. We know
Lot of our people are staying there. Their people are staying in our state. அதே போலவே கேரள மக்களுடைய பாதுகாப்புல தமிழக மக்களுக்கும் ஒரு அக்கறை இருக்கும் இல்லையா? கேரளா பாதிப்படையக்கூடாது, மக்களுக்கு எதுவும் ஆகக்கூடாது நம்பிக்கை தமிழ்நாட்டு அரசுக்கும் இல்லையா? Anyway, we want to continue the cordial relations, and I am quite sure that we can, no doubt. Even not today, tomorrow Tamil Nadu will understand our concern and our sincerity, and then there will be a solution for the whole thing. I have the full belief in that. நிச்சயமாக, ஏன்னா முல்லை பெரியாரை பொறுத்த மட்டும் நீங்க மிக தெளிவா பிடிவாதமா இருக்கீங்கன்னு நான் சொல்றேன்னா. அடுத்ததா இன்னொரு பிரச்சனைக்கு போவோம். கேரளால வந்து மிக சிறந்த ஒரு திட்டத்தை நீங்க அறிவிச்சு, அதாவது ஆற்று மணல்ல வந்து சாண்ட் குவாரிங், ரிவர் சாண்ட் குவாரிங் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி மிக தெளிவா உத்தரவு போட்டிருக்கீங்க. ஆனா தமிழ்நாட்டில் இருக்க மணல் தான் இங்க வருது. உங்களுக்கு தமிழ்நாட்டிலே நீங்க வருகின்ற மணல் அனைத்துமே பெரும்பாலும் சட்டவிரோதமாக இல்லீகலி டிரான்ஸ்போர்ட்டட் தான் வருது இங்க. அதை ஏன் நீங்க இங்க வந்து நீங்க சுற்றுச்சூழல் ஆர்வத்தில் அதிகமாக ஆர்வம் காட்டுற முதலமைச்சர் உம்மன்சாண்டி இது போன்ற சட்டவிரோதமாக தமிழ்நாட்டிலிருந்து தினந்தோறும் நூற்றுக்கணக்கான லாரிகள்ல வந்து தினந்தோறும் சட்டவிரோதமாக மணல் கடத்தப்படுகிறது. அதை தடுப்பதற்கு என்ன செய்ய போறீங்க? See, I don't think so. Lot of lorry vehicles are coming with illicit sand and other things. No. ஆனா வருது, சில லாரிகள் வருது, ஒப்புக்கொள்றீங்க. There may be some rare occasions, but not so many. That I am sure that we are very much concerned about the non-availability of sand. We are trying to get the sand from outside the country. We are planning to arrange some ships with sand from the other countries. But I have no information about the large scale land sand is coming from Tamil Nadu. No. நிறைய லாரிகள் சட்டவிரோதமாக மணல் எடுத்துட்டு போறாங்க. ஆனா கேரள அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கலன்ற மாதிரி ஒரு தகவல் இருக்கு. ஒருவேளை அந்த தகவல் தெரிய வந்தா என்ன நடவடிக்கை எடுப்பீங்க? We will not encourage the illicit transit of sand and other materials. Definitely we will cooperate with the government. இதே போன்றே கனிம மணல் கடற்கரையில், உங்க கடற்கரையில் வந்து சீஷோர்ல மினரல் சாண்ட் இருக்கிறது. அது வந்து கிட்டத்தட்ட 15,800 டன் மணல் வந்து கடத்தப்பட்டிருக்கிற தமிழகத்தில் ஒரு சில நிறுவனங்கள் கடத்திட்டு போயிட்டு இருக்கிற தகவல் வந்திருக்கு உங்களுக்கு. உங்க ஏடிஜிபி தலைமையில் ஒரு சிபிசிஐடி குழு ஒன்று அமைக்கப்பட்டு அது வந்து உங்களுடைய உள்துறை அமைச்சர் அவங்க கிட்ட கொடுத்துருக்காங்க, ஹோம் மினிஸ்டர் கிட்ட கொடுத்துருக்காங்க ஒரு அறிக்கை. இது மாதிரி சட்டவிரோதமாக மணல் கடத்தப்படுது, என்ன நடவடிக்கை எடுக்கலன்ற மாதிரி கேட்டிருக்காங்க, கொடுத்துருக்காங்க. அதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்க போறீங்க? ஒரு முதலமைச்சரா பதில் சொல்லணும் நீங்க. Say that there are some news items in the press, but I don't think such a large scale smuggling is not there. It has been happening for years and years. Definitely we will take action against the illegal steps. அதே போன்ற மற்றொரு பிரச்சனை தமிழகத்தை பொறுத்தமட்டில் கண்ணகி கோவில், மங்களதேவி கண்ணகி கோவில் பிரச்சனை. அந்த பிரச்சனையில் வந்து தமிழக மக்கள் 3 தினங்கள் 3 days they used to go there for 3 days per year. அந்த 3 நாள் திருவிழாவுக்கு போவாங்க. ஆனால் தற்போது அது ஒரு நாளாக குறைக்கப்பட்டிருக்கிறது கேரள அதிகாரிகளின் அழுத்தத்தால். அதுவும் அங்க இந்த சமயத்தை பொங்கல் வைத்து கொண்டாடுவார்கள். அந்த பொங்கல்லாம் பண்ணக்கூடாது, போயிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி அழுத்தம் கொடுக்கப்படுறதா ஒரு குற்றச்சாட்டு இருக்கு தமிழக மக்கள் சார்பில். We want to protect all sections of the people for their worship and all related issues. If there is anything, I will take care, definitely. Because 3 தினங்களாக கொண்டாடப்பட்ட அந்த திருவிழா தற்போது ஒரு தினமாக குறைக்கப்பட்டிருக்கு. மீண்டும் 3 தினங்கள் கொண்டாடப்படுவதற்கு நீங்க வாய்ப்பு கொடுப்பீங்களா? இந்த புதிய தலைமுறை நிகழ்ச்சியின் மூலம் சொல்ல விரும்பணும், அக்னி பரீட்சையின் மூலமா சொல்லணும். Definitely I will take care that. அதே போன்றே நீங்க எல்லா செக்ஷன்ஸ் எல்லா பிரிவு மக்களுக்கும் நீங்க உதவி புரிவேன்னு சொல்லியிருக்கீங்க. ஆனா பார்த்தீங்கன்னா தமிழர்கள் இங்க நீண்ட காலமா வசிக்கிறாங்க. இடுக்கி போன்ற மாவட்டங்களில் தமிழர்கள் நீண்ட காலமா இருக்காங்க. அவங்களுக்கு இந்த சாதி சான்றிதழ் கம்யூனிட்டி சர்டிபிகேட் கொடுப்பதில் வந்து மிகப்பெரிய ஒரு முரண்பாடு இருக்கு. அவங்களுக்கு வந்து பயாஸ்ட் ஒரு நடவடிக்கை எடுக்கிறாங்க, அவங்களுக்கு வந்து கொடுக்கறது இல்லை. அதனால பல தமிழர்கள் ஓபன் கோட்டால இருக்காங்க, அவங்களுடைய உரிமையை வந்து பெற முடியலன்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. அதுக்கு என்ன பதில் சொல்றேன்? That is a real issue. That is a
real difficult issue. That is not on the basis of the people from Tamil Nadu or people from other state and nothing. But there is some direction from the government of India for giving the community certificate if they are included in a special category communities. For example, scheduled caste. If we can issue a certificate, we have to follow a lot of conditions. And we are also in a difficult position to give certificates. The government of India is insisting some formalities. We are not in a position to complete that formality. But you see, Tamilர்கள் வந்து 3 தலைமுறை, for the 3 generations they have been living here. Yes. And they are not able to get the certificate means, அப்புறம் அரசாங்கம் என்ன இருக்கு, எதற்காக அரசாங்கம் இருக்குங்க? Anyway, we know this problem and we are trying to sort out this issue. We approached the central government to simplify the conditions, simplify the rules and procedures for giving the community certificate. I assure you, the government of Kerala will take necessary steps to rectify this thing. மற்றொரு விடயம் என்னவென்றால், இந்த காய்கறிகள் ஒரு மாத காலமாக தமிழகத்திலிருந்து கேரளாவுக்கு வரும் காய்கறிகள், வெஜிடபிள்ஸ், அதுல வந்து ரசாயன பூச்சி இருக்கு, நச்சு பொருட்கள் இருக்குன்னு சொல்லி திடீரென ஒரு நடவடிக்கை கேரள அரசு இவ்வளவு நாள் அங்கிருந்தா வாங்கிட்டு இருக்காங்க. காலமாக தமிழகத்திலிருந்து காய்கறி கேரளாவுக்கு வருது. ஆனா திடீரென கேரள அரசு இப்படி ஒரு நடவடிக்கை எடுப்பதற்கான காரணம் என்ன? Now there are lot of complaints and in the media lot of news items are there regarding the chemicals using for preserve the fruits and vegetables. So little concern is there. So the food safety commissioner and food safety officers, they contacted Tamil Nadu and Karnataka, and both governments, both officers cooperated with us very actively. And now I have convened a meeting of secretaries of all these southern states to discuss how to prevent all these things. And we are getting the full support from both states, Tamil Nadu and Karnataka. And without creating any difficulty, I can sure we can solve this problem. இப்ப மதுவிலக்கு பிரச்சனை, prohibition. ஒரு மதுவிலக்கு, அதாவது பூரண மதுவிலக்கு சாத்தியமா? We are facing some difficulties, no doubt. So we are not concerned about the income from liquor. We are ready to forgive. For Kerala, it is a big amount. That is 7,000 crores is the income from the liquor. A state like Kerala, the 7,000 crores of rupees is a big amount. Even then, I don't care, because the social impact, that is much higher than this 7,000. So now the accidents are coming down and the social life of the Kerala people, the family life is improved a lot. So there are so many positive sides are there. கேரளாவில் பூரண மதுவிலக்கு எப்பொழுது வரும் கரெக்டா உறுதியா சொல்ல முடியுமா? We don't want to cut everything at once. So we are planning within 10 years. The last October 2nd, we reduced 10% of the wholesale shops of the Beverages Corporation. This October also we are going to reduce. So within 10 years, we want to completely stop the hard liquor.
கள்ளுக்கடைகளை நிறைய திறந்திருக்கீங்க நீங்க அப்படியே ஒரு குற்றச்சாட்டு உங்க மேல வைக்கப்படுது. இந்த மதுவை நீங்க நிறுத்துறீங்க, ஆனா கள்ளுக்கடைகள் மூலமா கள்ளுக்கடைகள் நிறைய திறந்து விடுறீங்க. See that toddy shops, toddy is a traditional drink. Lot of traditional families, workers are involved in this. So light liquor we don't want to touch them. So toddy is there, wine and beer is there. So we want to cut the hard liquor stage by stage. We are planning to cut within 10 years completely. At the same time, we are not encouraging, but substitute this hard liquor with these things. அதே போன்ற மற்றொரு பிரச்சனை, தமிழகத்தில் வந்து தேனி மாவட்டத்தில் நியூட்ரினோ ப்ராஜெக்ட் அது கொண்டு வராங்க. முல்லை பெரியாறனால பாதிப்பு வரும்னு நீங்க சொல்றீங்க. அப்ப நியூட்ரினோ ஒரு திட்டத்தை கொண்டு வரும்போது அதனால பாதிப்பு வருமா? அதுல உங்களுடைய நிலைப்பாடு என்ன? We will not take a decision on that. We hope that will not affect the people. அதாவது இடுக்கி மாவட்டம் பக்கத்துல தான் இருக்கு. அதுக்கு தேனி மாவட்டத்துக்கு அடுத்த பக்கம் இடுக்கி மாவட்டம் இருக்கு. முல்லை பெரியாறுனால நிலநடுக்கம் வந்தா முல்லை பெரியாறு அணை உடைந்து விடுமோன்ற பயப்படுற நீங்க நியூட்ரினோ ப்ராஜெக்ட் வரது மட்டும் எப்படி ஏற்றுக்கொள்றீங்க? ஏன் அதுல ஏன் உங்களுடைய கருத்தை வந்து முழுமையா சொல்ல மாட்டேன்றீங்க? We believe in it will not affect the health of the people. We hope that and we pray for that. என்றால் தமிழ்நாட்டு பக்கம் அது இருக்குன்றதுக்காக அப்படி சொல்றீங்களா? No, nothing. So that is no any difference between Tamil Nadu and Kerala. This is a few kilometers. If something happened there, definitely it will affect Kerala also. அப்படி இருக்கும்போது நியூட்ரினோ திட்டத்தின் மீது நம்பிக்கை வைக்கும் நீங்கள் முல்லை பெரியாறு அணை மீது ஏன் நம்பிக்கை வைக்க மாட்டேன்னு சொல்றீங்க? முல்லை பெரியாறு, I have already pointed out that it's an old dam with old technology and that will directly hit 5 districts of the Kerala state. அதே போன்றே உங்களுடைய மாஸ் கான்டாக்ட் ப்ரோக்ராம், மக்களை சந்திக்கும் நிகழ்ச்சியை நீங்க நடத்திட்டு இருக்கீங்க. எந்த அளவுக்கு வரவேற்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க அதுக்கு? Within these 4 years, I have conducted 3 mass contact programs. I went all the 14 districts in the 4 times. And I met lakhs and lakhs people, and I got a lot of opportunity to solve the problems of the common and poor people. Apart from the petitions, I have issued a lot of government orders. ஆனால் நீங்க வந்து வரவேற்பு இருக்கு, மிக சிறப்பாக மக்களுக்கு உதவி செஞ்சிருக்கேன்னு சொல்றீங்க. ஆனால் உங்களை எதிர்க்கட்சிகள் என்ன குற்றம் சாட்டுங்கன்னா ஒரு வில்லேஜ் ஆஃபீஸர், கிராம பஞ்சாயத்து தலைவர் செய்ய வேண்டிய வேலையை ஒரு முதலமைச்சர் செய்யணுமான்னு கேள்வி கேட்கிறாங்க. That is correct. They are saying very correct. I am doing some works doing by the village officer or panchayat secretary. But in some cases there are some real roadblocks because of the red tapeism, because of the old untimely procedures. So that all these things I have to remove. The Chief Minister has to remove. Even myself facing lot of problems to cover up, to remove the roadblock. முல்லை பெரியாறு பிரச்சனை வந்து இன்னும் ஒரு கேள்வி எனக்கு பாக்கி இருக்கு. முல்லை பெரியாறு பிரச்சனை வந்து ஒரு தீர்வு கிடைக்காம தொடர்ந்து கொண்டே இருக்கு. அதற்கு காரணம் தமிழக அரசியல்வாதிகளா அல்லது கேரள அரசியல்வாதிகளா? ஒரு முதலமைச்சரா பதில் சொல்லுங்க. I am not find any guilty from either side, but I am hoping that this issue will solve. இதற்காக தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதாவை சந்திச்சு பேசக்கூடிய திட்டம் ஏதாவது வச்சிருக்கீங்களா இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண்பதற்கு? No, that's see that I am sure that the sincerity of the Kerala side will prove definitely one day, and that will solve the problem. அதே போன்றே இந்தியாவிலேயே நீங்கள் தான் முதலமைச்சர். உங்களுடைய அலுவலகத்தில் வந்து ஒரு வெப் கேமரா வச்சு உங்களோட பணிகளை கவனிப்பதற்காக ஒரு வெப் கேமரா வச்சிருக்கீங்க. அது எதற்காக வச்சிருக்கீங்க? ஒரு விளம்பரத்துக்கா?
See that I am always in front of the camera. So anybody can see my office from anywhere, from the world, any part of the world. So I want the people must see whether if anybody wants to see my office and the proceedings of the office and everything. So I sit in front of a web camera. நீங்க மட்டும் வச்சிருக்கீங்க, உங்களுடைய அமைச்சர்கள், உங்கள் அமைச்சரவையில் இடம்பெற்ற பலருடைய அமைச்சர்கள் இருக்காங்க, அவங்களுடைய அலுவலகத்தில் இது மாதிரி ஒரு கேமரா வைப்பதற்கான திட்டம் ஏதாவது வச்சிருக்கீங்களா? அது மாதிரி அரசு அதிகாரிகளுடைய அலுவலகங்களை வைப்பதற்கு ஏதாவது திட்டம் வச்சிருக்கீங்களா? No. This is my decision, my own decision. I don't want to put my decision to others. முதலமைச்சர் உம்மன் சாண்டி என்றாலே ரொம்ப எளிமையானவர், சிம்பிளிஃபைடு பர்சனாலிட்டி அப்படின்னு எல்லாருமே சொல்லுவாங்க, வெரி ஈஸிலி அப்ரோச்சபிள் அப்படின்னு. ஒரு சாதாரண குடிமகன், ஒரு கேரளாவோட சாதாரண குடிமகன் உங்களை எளிதில் சந்தித்து அவருடைய குறைகளை சொல்ல முடியுமா? So anybody can come and meet me. See, my strength is my close connections with the people. ஒரு முதலமைச்சர் இவ்வளவு எளிதில் எல்லோரும் அணுகுபடி இருப்பது சரிதானா? That is my style of functioning, and my strength is that. Always, my strength is my association with the people. அதே போன்று கேரளாவுக்கு பொதுவா ஒரு பேர் உண்டு. கேரளா என்றாலே அது ஸ்ட்ரைக் ஃப்ரெண்ட்லி ஸ்டேட், நாட் ஏ இன்வெஸ்ட்மெண்ட் ஃப்ரெண்ட்லி ஸ்டேட் அப்படின்னு ஒரு பெரிய தொழிலதிபர்களுக்குலாம் ஒரு மனசுல ஒரு எண்ணம் இருந்தது. அதனால இங்க இன்வெஸ்ட்மெண்ட் என்று பார்த்தாலும் மிக குறைவாக தான் இருக்கு முதலீடு. அதை மாற்றுவதற்கு நீங்க ஏதாவது செஞ்சிருக்கீங்களா? See, that is there, I admit, but that situation is changing. 20 years back or 25 years back, everybody accused the workers. They are blocking the progress of the state. They are striking and all the things. But now the situation is entirely changed. The working force is fully cooperating. தண்ணீர் கேரளாவில் ஆண்டுதோறும் கிட்டத்தட்ட ஒரு 2500 TMC ஆஃப் வாட்டர் இஸ் annually you are getting. பட் அதில் நீங்கள் யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா 350 TMC வாட்டர் தான் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க. மீதி 2100 TMC தண்ணீர் வீணாக கடலில் போய் கலக்குது. அந்த தண்ணியை தமிழகம் தண்ணீர் தேவை தட்டுப்பாடு நிறைய இருக்கு, பற்றாக்குறை இருக்கு. அதை தண்ணீர் அந்த தமிழகத்துக்கு மாற்றுவதற்கு ஏதேனும் திட்டங்களை நீங்கள் முன்னெடுக்க கூடாதா? We are also now facing very serious problems regarding water. The serious road situation is in Kerala also. We have lot of rivers are there. We are getting reasonable amount of rain. Even then, now we are facing very serious problem for drinking water, irrigation water, and also hydropower projects also we are lacking. உங்களுக்கே தண்ணி பிரச்சனை இருக்குன்னு சொல்றீங்க, முல்லை பெரியார்ல புது அணை கட்டினா தமிழகத்துக்கு எப்படி தண்ணீர் கொடுப்பீங்க? Definitely, we are ready to give you any type of assurance for that. So that is why words from hearts, no doubt. மிக்க நன்றி திரு உம்மன் சாண்டி. ஒரு கேரள முதலமைச்சராக பல அலுவல்கள் உங்களுக்கு இருக்கு, இருந்தாலும் நாங்கள் கேட்டமைக்காக எங்களுக்கு நேரம் கொடுத்து மிக சிறப்பாக எங்கள் அக்னி பரீட்சை நிகழ்ச்சியில் பல்வேறு கேள்விகளுக்கு பதிலளித்தீங்க. மிக்க நன்றி திரு உம்மன் சாண்டி. Thank you very much. எங்களை மீண்டும் ஒரு அக்னி பரீட்சை நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.